ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட் வித் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்குறேங்க. துருவி கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. ஜவ்வரிசி ஒரு அரை கப்புங்க. சர்க்கரை 1/2 லிட்டர் பால். அப்புறம் முந்திரி பருப்பு, முந்திரி பழம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சமாக கட் பண்ண தேங்காயும் இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். 1/2 லிட்டர் பால் ஒரு 1/4 லிட்டர் வர அளவுக்கு நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்துடணுங்க. ஜவ்வரிசியை கழுவிட்டு ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வேக வச்சுருவோம். அதுக்கப்புறமா கேரட்டை எண்ணெய் விட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை மிக்சியில் போட்டு எடுத்து ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா இந்த மாதிரி அல்வா பதம் வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கிற ஜவ்வரிசியில் இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா தேங்காய் பால் அதில் ஊற்றிடுவோம். தேங்காய் பால் டேஸ்ட்டுக்காகத்தான். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவும் நம்ம அதில் போட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா நரிச்சுன்னு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா பால் காய்ச்சி வச்சுருக்கிற பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கடைசியாக முந்திரி பருப்பு, முந்திரி பழம் இதையும் போட்டு நம்ம கலக்கி விட்டுருவோம். கடைசியாக ஏலக்காய் போட்டு இறக்கிடுவோம். சூப்பரான பாயாசம் ரெடி.